அன்பு நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கொண்டாட போற அஞ்சனை ஜெயந்தி பத்தி கொஞ்சம் பேசலாம். இது வீரத்தின் பக்தியின் முக்கியமான நாள். ராமாயண காவியத்தோட முக்கியமான கதாபாத்திரம் அஞ்சனேயர். இவரைத்தான் நம்ம ஹனுமன் சொல்லுவோம். ஹனுமன் பக்தி, துணிச்சல், பிறருக்காக உழைக்கிற மனசு, இதற்கெல்லாம் முன்னுதாரணமா இருக்கார். ஹனுமன் சிவபெருமானோட அம்சம்னு உங்களுக்கு தெரியுமா? பிரேக்கு தெரியுமா? ஆமா நண்பர்களே, ராமருக்கு எல்லாத்திலேயும் பெரிய பக்தர் ஹனுமன். தைரியம், நம்பிக்கை, துணிச்சல், இதுக்கு எல்லாத்துக்கும் ஹனுமன் தான் உதாரணம். வாழ்க்கையில எந்த தடங்களையும் தாண்டி வரணும், நல்ல ஜானம் வரணும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் ஹனுமனை வாங்குவாங்க. சரி, எப்போ எப்படி இந்த அற்புதமான நாளை கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். பிரேக். தமிழ்நாட்டுல பொதுவா மார்கழி மாசத்துல வருகிற அமாவாசை திந்தில அஞ்சனை ஜெயந்தி கொண்டாடுறாங்க. ஆனா இந்தியாவோட மத்த பகுதிகளில் எல்லாம் பொதுவா மார்ச் அல்லது ஏப்ரல் மாசத்துல வருகிற சைத்ரா பௌர்ணமி அன்னைக்கு கொண்டாடுறாங்க. இந்த நன்னாளில எல்லா ஹனுமன் கோயில்கள்லயும் பக்தர்கள் சூட்டம் அலைமோதும். அச்சனை ஹனுமான் சாலிசா சொல்லுது, சுந்தர காண்டம் படிக்கிறது, இதெல்லாம் செய்வாங்க. மாலை, வெங்காயம், துளசி, வெண்ணெய் இதெல்லாம் பக்தியோட நெய்வேத்தியமா படைப்பாங்க. பல பேர் உபவாசம் இருந்து பஜன், கீர்த்தனைகள் பாடி ஹனுமனோட பக்தியை நினைச்சு மகிழ்வாங்க. அஞ்சனை ஜெயந்தின்னா சும்மா ஒரு பண்டிகை இல்ல, நம்ம எல்லார் மனசுலையும் நம்பிக்கையையும் தைரியத்தையும் ஆன்மீக வளர்ச்சியையும் வளர்க்கிற ஒரு நாள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பேருக்கு சேவை செய்யுதுல எவ்வளவு சக்தி இருக்குன்னு இந்த நாள் நமக்கு ஒன்றுது. உங்களுக்கு தைரியம் வேணும்னாலும், ஜானம் வேணும்னாலும், ஆரோக்கியம் வேணும்னாலும் சரி, ஹனுமனோட வாழ்க்கையையும் அவரோட கொள்கைகளையும் நினைச்சு பாருங்க. இந்த அஞ்சனை ஜெயந்தியை பக்தியோடும் தைரியத்தோடும் கொண்டாடுங்க. ஹனுமனோட அருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். அஞ்சனை ஜெயந்தி நல்வாழ்த்துக்க.